ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்ஓ பியூரிஃபையர்ல வர தண்ணியை குடிச்சோம்னா உடம்புக்கு நல்லதா கெட்டதா, குடிக்கலாமா குடிக்க கூடாதா அப்படிங்கறதான் பார்க்க போறோம். எதுக்காக நான் இந்த டாபிக்கை சூஸ் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே இந்த வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் நிறைய மெசேஜ் அனுப்புவாங்க, ஃபேஸ்புக்கு இது எல்லாத்துலயும் அனுப்புவாங்க. அதுல உள்ள மெசேஜ் எல்லாம் நான் படிப்பேன். எதுக்கு படிப்பேன் அப்படின்னா அதெல்லாம் நம்பிக்கையெல்லாம் கிடையாது. சில நேரம் வந்து காமெடியா இருக்கும். அதை படிச்சோம்னா நம்மளுக்கு சிரிப்பு வரும். அதனால அதை படிச்சு பாக்குறது. அப்படி ரீசெண்டா படிச்சு பார்த்ததுல என்ன போடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரோ வாட்டர் பியூரிஃபைல தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால்சியம் குறைபாடு ஏற்படும். அதே மாதிரி கிட்னில ப்ராப்ளம் வரும், கிட்னில ஸ்டோன் வரும், இந்த மாதிரி கிட்னி நிறைய ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. இதை பாக்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சு, அப்படி இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி ஆரோ பியூரிஃபையரே கவர்மெண்ட் தடை பண்ணியிருக்கணும், இல்லைன்னா யாரும் வீட்டில் யூஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஆனா எல்லார் வீட்லயும் இருக்குதான் செய்யுது. இப்போ நிறைய டாக்டர்லாம் இன்டர்வியூ கொடுக்குறாங்க, இது வந்து குடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நீங்க அவங்களோட கிளினிக் இல்ல ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா அங்க அவங்க பேஷண்ட் வந்து குடிக்கிறதுக்கே வெளியில ஆர்வ மிஷின் தான் மாட்டி வச்சிருக்காங்க. சரிங்களா? அதை பார்த்தாலும் சிரிப்பு தான் வருது. சரி, இதெல்லாம் விட்டுருவோம். இப்ப நம்ம வந்து மக்களுக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்குற சில பேர் சிரிப்பு வருது, சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பயம் வரும். பயம் ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை பத்தி நம்மளுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்துல அந்த விஷயத்தை பார்த்து நம்ம பயப்படுவோம். அந்த விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பயம் நம்மளை விட்டு போயிடும். அதே மாதிரிதான் இதுவும். இப்ப ஆர்ஓ பியூரிஃபையரை பத்தி நம்ம ஃபுல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை பத்தின பயம் நம்மளுக்கு போயிடும். அது எப்படி யூஸ் ஆகுது, அது என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது யூஸ் பண்ணலாமா வேணாமான்றது கடைசியில் இந்த வீடியோ முடிகிறப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நீங்க இந்த சேனல் புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். நீங்க உடனே பார்த்தாலும் சரி, அதை வாட்ச் லேட்டர்னு கொடுத்து அப்புறமேட்டு பார்த்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். முதல்ல ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கிணத்துல தண்ணி அள்ளி குடிப்போம். நம்ம வந்து கார்பரேஷன் வாட்டர் குடிப்போம். பழைய காலத்துனா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன். அப்ப எல்லாமே சுத்தமா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா கிணறே எங்க இருக்குன்னு நம்ம தேடி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி கார்பரேஷன் வாட்டர்ல சில நேரம் வந்து சாக்கடை வாட வரும். அதுக்கு தண்ணி வந்து ஒரு மணி நேரம் திறந்து விட்டதுக்கு அப்புறம் தான் குடத்திலேயே பிடிச்சி யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி எனக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. கேன் தண்ணி வாங்கி கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னாலும் கேன் தண்ணியுமே மினரல் வாட்டர் தான், அதுவும் ஆர்ஓ வாட்டர் தான். அது வந்து பிளான்ட்ல எடுத்து பண்றாங்க. நம்ம வீட்டில் வந்து டொமஸ்டிக்கா சின்ன மிஷின் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து மாடியில கொண்டு போய் 1வது மாடி 2வது மாடி 3வது மாடின்னு அந்த கேனை தூக்கிட்டு போய் வைக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு அந்த வச்சுட்டு அதுல இருந்து ஒரு 2 தண்ணி வந்து குடிக்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா அவ்வளவு தண்ணி தவிக்கும். ஸோ இது ஒரு கஷ்டமா இருக்கு. அப்போ அவங்க வீட்டில் ஒரு ஆர்ஓ மிஷின் மாட்டிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ ஆர்ஓ வந்து எல்லா வீட்லையும் வச்சிருக்கோம். இப்போ ஆர்ஓ வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சொல்ல வர கான்செப்ட் வந்து ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆர்ஓனா என்னன்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப ஆஸ்மோசிஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் வந்து நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஆஸ்மோசிஸ்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மரம் இருக்கு, இல்ல ஒரு செடி இருக்கு. அது என்ன செய்யும், தரையில இருந்து நீரை உறிஞ்சு வேறு வழியா உங்களுக்கு மரத்துக்கு எடுத்துக்கிறோம். அதுதான் அந்த ஆஸ்மோசிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்னா என்னன்னா அதே தான் நம்ம பண்றோம். ஆஸ்மோசிஸ்ல வந்து அது சாஃப்டான தண்ணியை மெதுவா அப்படியே வேறு வழியா எடுத்து அது மரத்துக்கோ செடிக்கோ எடுத்துக்கிறது. ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்னா என்னன்னா, ஆர்ஓல வந்து ஒரு மெம்பரேன் இருக்கும், மெம்பரேன்னா ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டர் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம இந்த சைடு மோட்டர் வச்சு தண்ணியை ஃபோர்ஸ் அந்த ஃபில்டர் வழியா அழுத்துறப்ப அந்த ஃபில்டர்ல வந்து உள்ள தாதுக்கள் பாக்டீரியா எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி இந்த சைடு வரப்ப உங்களுக்கு நல்ல தண்ணியா வந்து வந்துடும். அது வந்து நம்ம ஆர்ஓ டேங்க்ல வந்து விழுந்துரும். அந்த டேங்க் தான் நம்ம அந்த டேங்க்ல உள்ள தண்ணியை தான் பிடிச்சி குடிக்கிறோம். இதுதான் ஆர்ஓ வாட்டர். இது சிம்பிளா ஒரு லைன்ல சொல்லிட்டேன். ஆனா ஆர்ஓ வாட்டர் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க ஆர்ஓ எப்படி ஒர்க் ஆகுது, உள்ள ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையருக்குள்ள என்ன இருக்கும், அதை ஃபுல்லா ஒரு வீடியோ போடுங்கன்னு கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்னா அடுத்த வீடியோல ஆர்ஓ பியூரிஃபையரை பிரிச்சு உள்ள என்னென்ன இருக்கு, அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். சரி, இப்போ நம்ம வந்து வாட்டர் பியூரிஃபையர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்த்துட்டோம். வாட்டர் பியூரிஃபையர் ஒர்க் ஆகிறதுக்கு முன்னாடி வாட்டர் பியூரிஃபையர் வந்து யூஸ் பண்றதுக்கு சில கிரிட்டீரியா இருக்கு. அது என்னென்னன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்க வீட்டுல வந்து இப்போ ஒரு 300 டிடிஎஸ்க்குள்ள இருக்கு தண்ணி, கார்பரேஷன் வாட்டர் வருது, அதை நான் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆர்ஓ போடணுமான்னு கேட்டீங்கன்னா ஆர்ஓ தேவையில்லை. அதுக்குமே தனி ஃபில்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அதுவும் ஆர்ஓ மாதிரிக்கே தான் இருக்கும். மெம்பரேன் தவிர்த்து அதுல வரும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் ஃபில்டர் வரும், செடிமெண்ட் ஃபில்டர் வரும், இந்த மாதிரி நிறைய ஃபில்டர் வரும். இப்போ அந்த ஃபில்டர்லாம் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, கார்பன் ஃபில்டர் வந்து உங்களுக்கு வந்து அதுல உள்ள பேட் ஸ்மெல் ஓடர்லாம் இருக்கும் இல்லையா, அதை பூரா ரிமூவ் பண்றது கார்பன் ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. செடிமெண்ட் ஃபில்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல உள்ள தாதுக்கள் ரொம்ப சின்ன மைனூட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ஃபில்டர் பண்றது செடிமெண்ட் ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி மெம்பரேன் போகும். மெம்பரேன் போறப்ப என்ன ஆகும்னா, மெம்பரேன்ல வந்து ப்ரெஷர் பம்ப் வச்சு உள்ள தள்ளுவோம் அந்த வாட்டரை. அப்போ வந்து மெம்பரேன்ல இருந்து ஃபில்டர் ஆகி உங்களுக்கு டேங்க்ல வந்து விழுகுது. இதுதான் ஆர்ஓட இது.
இதை நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிடிஎஸ் வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க வீட்டுல ஒரு ஆர்ஓ போட போறீங்க அப்படின்னாலே முதல்ல ஒரு டெக்னீஷியன் வந்து உங்க வீட்டுல தண்ணியை செக் பண்ணுவாரு. செக் பண்ணிட்டு இதுல இவ்வளவு டிடிஎஸ் இருக்குங்க, இதுக்கு வந்து ஆர்ஓ போடலாம். சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா 3000 4000 டிடிஎஸ் எல்லாம் தாண்டி போயிடும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் போட்டாலுமே உங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிடுவாங்க. சில பேருக்கு ஒரு 1000 2000 3000 வரைக்கும் கூட இப்ப ஹை லெவல் மெம்பரேன்லாம் வந்துருச்சு. அதை யூஸ் பண்ணி இங்க ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம என்ன தண்ணி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்ஓ வந்து யூஸ் பண்றோம். இப்போ வந்து டிடிஎஸ்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். டிடிஎஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் இன் வாட்டர். தண்ணியில் ஒரு கலந்துருக்கக்கூடிய இந்த பொட்டாசியம் மெக்னீசியம் எல்லாமே இருக்கு இல்லையா, அந்த தாதுக்கள் இருக்கு, கெமிக்கல் இருக்கும். மண்ணில இருந்து எடுக்கிறதுனால நம்ம போர் வாட்டர் தான் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்றோம் ஆர்ஓல. அதுல கெமிக்கல் இருக்கும், பாக்டீரியா இருக்கும், ஏதாவது பாய்சன் இருக்கும், எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம ஃபில்டர் பண்ணி கொண்டு வர்றது தான் ஆர்ஓ வாட்டர். இப்போ டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆர்ஓ மீட்டர்னு ஒன்று இருக்கு. ஆர்ஓ டிடிஎஸ் மீட்டர்னு. அந்த டிடிஎஸ் மீட்டர் நீங்க தண்ணியில் வச்சு பார்த்தீங்கன்னா அதுல எவ்வளவு டிடிஎஸ் இருக்குன்றது நமக்கு காமிச்சிடும். அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ வந்து மற்ற எல்லாத்துலயும் எவ்வளவு டிடிஎஸ் இருக்கும்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதுல உலகத்துல அதிகமான டிடிஎஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடல்ல வந்து 35,000க்கு மேல டிடிஎஸ் இருக்குன்னு சொல்றாங்க. 35,000. நம்ம வீட்டுல வந்து போர் வாட்டர் யூஸ் பண்றோம் இல்லையா, அதுல வந்து 1000ல இருந்து சில வீட்டுல 400ல இருந்துலாம் இருக்கு. 400 கீழேயும் இருக்கு. சில வீட்டுல பாத்தீங்கன்னா 3000 4000 இந்த மாதிரி போகவும் செய்யுது. அது டிடிஎஸ் வந்து அதுல மாறுபடும். நான் பேசிக்கா சொல்றேன்னா 1000ல இருந்து 2000 வச்சுக்கோங்களேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிணத்து தண்ணியில 50ல இருந்து 100 இந்த மாதிரி இருக்கும். ஆத்து தண்ணியில வந்து 150ல இருந்து 200 250 300 இந்த மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே இருக்கு. இப்ப மழை தண்ணியில எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்ல இருக்கும். 6 7 8 இருக்கிறதுலே கம்மியான டிடிஎஸ் உள்ளது வந்து மழை தண்ணி தான். அதையுமே சில பேர் குடிச்சு சுட வச்சு குடிக்க தான் செய்வாங்க. அவ சுட வச்சு குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வந்து வரும். அப்ப கிணத்து தண்ணிலாம் இருக்குப்பா, ஆத்து தண்ணிலாம் இருக்கு, அதை நாங்க சுட வச்சு குடிச்சுக்கலாம்ல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதை நீங்க சுட வச்சு குடிக்கலாம். ஆனா முன்னாடி இருந்த அளவுக்கு இப்ப எல்லாமே சுத்தமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு கேள்விக்குறிதான். சுட வச்சீங்க அப்படின்னா அதுல உள்ள கிருமிகள் தான் சாகுமே தவிர்த்து அதுல உள்ள அந்த என்ன சொல்றது கெமிக்கல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஃபில்டர் ஆகும் அப்படியே தான் இருக்கும். அதை அப்படியே தான் நீங்க குடிப்பீங்க. ஃபில்ட்ரேஷன் வேற, அதை வந்து ஜெர்ம்ஸை கில் பண்றது வேற. சூடு பண்ணீங்கன்னா ஜெர்ம்ஸ் தான் கில் ஆகும், பாக்டீரியா கில் ஆகும். ஆனா அந்த கெமிக்கல்ஸ் வந்து அதுல அப்படியே தான் இருக்கும். அதை தான் நம்ம குடிக்கிறோம். அதனால உங்களுக்கு உடம்புக்கு பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா ஆகும்னு சொல்ல முடியாது. சரி, இப்போ நான் வந்து வாட்டர் பியூரிஃபையர் ஆர்ஓ யூஸ் பண்றேன்ப்பா. அதுல வந்து நான் போர் வாட்டரை எடுத்து அதை நான் உனக்கு பியூரிஃபை பண்ணி எனக்கு கொடுக்குறீங்க. அப்போ வந்து ஹீட்டர்லாம் அதில் வராதே, அப்போ வந்து அதை நம்ம பாக்டீரியாவை கொள்ளாதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பாக்டீரியாவை நம்ம நிப்பாட்டிடும். ஆனால் வைரஸ் வந்து நிப்பாட்டாது. அப்போ வைரஸை நிப்பாட்டாதுன்னா பாக்டீரியா பூரா அதை ஸ்டாப் ஆயிரும். வைரஸ் வந்து அது இருக்க தான் செய்யும். அந்த வைரஸ்னால உங்களுக்கு நம்ம நிறைய டயரியா, மஞ்சக்காமாலை இந்த மாதிரி வரதான் செய்யும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஆர்ஓல இப்போ யூவி ஃபில்டர்னு சொல்லி வந்துருச்சு. அதை என்ன செய்யணும், யூவி லைட் வழியா அந்த வாட்டரை பாஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த தண்ணி வந்து பியூரிஃபை ஆகி உங்களுக்கு டேங்க்ல விழுந்துடும். இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாமே ஆர்ஓ எப்படி ஒர்க் ஆகுது, டிடிஎஸ்னா என்னன்றதை பார்த்துட்டோம். இப்போ வந்து சில பேர் சொல்றாங்க இந்த கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம்னா ஃபில்டர் ஆகி வந்துருதேப்பா, குறைஞ்சிருது, உடம்புக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் மெயின் குற்றச்சாட்டே இதுதான். இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதனோட உடம்புக்கு வந்து கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம்னா தேவைதான். ஆனா அது உடம்புக்கு வந்து எது மூலியமா கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தண்ணியை விட சாப்பாடுல தான் அதிகமா கிடைக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கால்சியமுக்கு சொல்றேன். கால்சியம் வந்து 1 லிட்டர் தண்ணியில உங்களுக்கு 5 மில்லிகிராம் கால்சியம் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு கப் பால் குடிக்கிறீங்க, இல்லைன்னா தயிர் ஊற்றி தயிர் சோறு சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுல வந்து 300ல இருந்து 400 மில்லிகிராம் கால்சியம் நம்மளுக்கு கிடைக்குது. ஆனா 1 லிட்டர் தண்ணியில 5 மில்லிகிராம் தான் கிடைக்குது. 300 எங்க இருக்கு, 5 எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. மெக்னீசியத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்னீசியம் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லிகிராம் தான் நம்மளுக்கு வந்து தண்ணி வழியா நம்மளுக்கு கிடைக்குது. ஆனா சாப்பாடு மூலியமா ஒரு கீரை சாப்பிட்றீங்க, ஒரு நட்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுல வந்து 200ல இருந்து 300 வரைக்கும் நம்மளுக்கு சாப்பாடுல தான் கிடைக்குது. ஸோ வந்து தண்ணியில கிடைக்கல அப்படின்னு சொல்லல, தண்ணியில ரொம்ப கம்மியா தான் கிடைக்குது, சாப்பாடுல தான் மோஸ்ட்லி நம்மளுக்கு கிடைக்குது. அதனால நம்ம வந்து ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர்ல தண்ணி குடிக்கிறனால நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. சாப்பாடு கரெக்டா சாப்பிட்டாலே அந்த சாப்பாடுலேயே நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிடும். சில பேருக்கு சொல்லுவாங்க இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இதெல்லாம் தெரிஞ்சு ஆர்ஓ வாட்டர் குடிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து தண்ணி அவைலபிளா இருக்கு, நல்ல தண்ணி அவைலபிளா இருக்கு, கிணத்து தண்ணி இருக்கு, இல்ல கார்பரேஷன் வாட்டர் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க அதே குடிச்சுக்கலாம். இது வந்து நான் யாருக்கு சொல்றேன் அப்படின்னா எங்களுக்கு வந்து வேற வழியே இல்லைங்க, தண்ணி நான் குடிச்சுதான் ஆகணும், ஃபில்டர் போட்டு தான் ஆகணும், கேன்லாம் தூக்கிட்டு வர முடியாது, என்னால போயிட்டு கார்பரேஷன் வாட்டர்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வாட போற வரைக்கும் நிப்பாட்டி குடிக்க முடியாது அப்படின்னு சொல்ற ஆட்களுக்கு வாட்டர் பியூரிஃபையர் குடிக்கலாமா வேணாமா அப்படின்னா கண்டிப்பா வந்து குடிக்கலாம். அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்ப நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன்னு சொல்லி இதை கொஞ்சம் சொல்லியிருக்கேன். ஆனா அது பெரிய டாபிக்.
இப்போ ஆர்ஓ பியூரிஃபையர்லாம் வச்சு ஓப்பன் பண்ணி சொன்னோம்னா இந்த எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லலாம். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிடுவோம். இப்போ நான் முதல் சொன்னப்போ உங்களுக்கு ஆர்ஓனா என்னன்னு தெரிஞ்சிருக்காது, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பியூரிஃபை எப்படி ஆகுது, டிடிஎஸ்னா என்ன, எல்லாமே ஓரளவு விவரமாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா பதில் சொல்லுவேன் உங்களுக்கு. உங்களுக்கு ஆர்ஓ வாட்டரை பத்தி யாராவது ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புவாங்கல்ல, இந்த மாதிரி குடிக்கக்கூடாது அப்படின்றது, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.